சர்வதேச தமிழ் மக்களுக்கு ஒரு இனிய நற்செய்தி. ஷாரோன் வேதாகம கல்லூரி உங்களுக்காக இந்திய நாட்டின் தென்பகுதியாகிய சென்னையை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வருகிறது. அனைவரும் கற்றுக்கொள்ளும்படியாக, ஆழமாக புரிந்து கொள்ளும்படியாக குறைந்த கட்டணத்துடன் பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் வேத ஆராய்ச்சியாளர்களால் வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. இப்பொழுது இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைவரும் பயிலும் விதத்தில் தமிழ் வழி கல்வியாக நமக்கு பாடத்திட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அனைவரும் இணைந்து பயிலுங்கள். இறை இயேசுவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள 9600529141 என்ற வேதாகம கல்லூரி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்பில் உங்களுடைய தகவல்களை அனுப்பி வையுங்கள். பயன்பெறுங்கள், பங்கு பெறுங்கள். வேதாகம கல்லூரியின் மாணவர்கள் யாவருக்கும் மற்றும் இதை தொலைக்காட்சி வாயிலாக அல்லது யூடியூப் வாயிலாக பார்க்கிற ஒவ்வொரு விசுவாச ஜனங்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே சாரோனின் தரிசன ஊழியங்கள் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனது பெயர் ஜான் டேவிட். நம்ம சென்னை கத்திப்பாரா பகுதியில் இருக்கிற அரியேல் எழுப்புதல் வேதாகம கல்லூரியை நடத்திக்கிட்டு வரோம். ஸோ அந்த கல்லூரியின் வாயிலாக அன்பு இந்த தரிசனத்தின் வழியாக நாம இன்னைக்கு கிளாஸஸ்குள்ள நம்ம கடந்து போக இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வேதாகம கல்லூரியின் வகுப்புகள்ல நம்ம பார்க்க போற முக்கியமான பாடம் என்ன பாடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூமட்டாலஜி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியை குறித்து நாம் படிக்கிற அந்த படிப்பை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நியூமட்டாலஜியை பத்தி நம்ம படிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையில, கிறிஸ்தவ ஊழியங்கள்ல பரிசுத்த ஆவி இயலை குறித்து படிக்காம நம்ம ஊழியத்துக்குள்ள கடந்து வந்தோம் அப்படின்னா பரிசுத்த ஆவி இல்லாத ஊழியம் உயிரற்ற ஒரு சடலத்தை போல எப்படி இருக்குமோ, அல்லது இன்னைக்கு சொல்லுவாங்க இல்லையா, மருத்துவ ரீதியாக நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு கோமா ஸ்டேஜ்ல அது நடமாடும் ஜடமாக நம்ம செயல்படுகிறது போல மாறிடும். அப்ப இன்றைய காலகட்டத்துல நம்ம வேதாகமத்துல இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய நடவடிக்கைகளையும் அவருடைய செயல்பாடுகளை குறித்தும் நம்ம சரியாக விளங்கி கொள்ளாமல் நாம ஊழியத்துக்கு முன் வருவோம் என்றால் செயல்களற்ற ஒரு விசுவாசிகளாய், செயல்களற்ற ஒரு ஊழியர்களாய், செயல்திறனற்ற ஒரு திருச்சபையாக நம்ம உருவாகி விடுவோம். சோ இன்னைக்கு நம்ம இந்த பரிசுத்த ஆவியல் அப்படின்னா என்ன, இந்த பரிசுத்த ஆவியலை எதை குறித்து அதிகமாக வாசிக்க இருக்கிறோம், கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அடுத்து இந்த பரிசுத்த ஆவியல்ல படிக்கும் பொழுது நம்ம 2 பகுதிகளை குறித்து நம்ம படிப்போம். அதை பின்வரும் பகுதிகளாக நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பரிசுத்த ஆவியல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியல் என்பது திரித்துவத்தின் 3வது நபரான பரிசுத்த ஆவியானவரை பற்றிய ஒரு இறையியல் ஆய்வு தான் பரிசுத்த ஆவியல் ஆகும். அதாவது இந்த பரிசுத்த ஆவியல் யார் படிப்பாங்க, எதுக்கு படிக்கணும் அப்படின்னா, நீங்க பிடிஹெச்ஓ இல்ல டிடிஹெச்ஓ படிச்சிருந்தீங்கன்னா முறைப்படுத்தப்பட்ட இறையியல் அல்லது சிஸ்டமேட்டிக் தியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியை இன்ட்ரோடக்ஷனா நீங்க படிச்சிருப்பீங்க. அதுல தேவனை பற்றியும், கிறிஸ்துவை பற்றியும், பரிசுத்த ஆவியனை பற்றியும், சபைகளை பற்றியும் நம்ம படிச்சிருப்போம். அதுல முக்கியமாக இந்த சிஸ்டமேட்டிக் தியாலஜில கிட்டத்தட்ட 10 விதமான கோர்சஸ், தலைப்புகளுக்கு கீழாக இந்த கோர்ஸை ஃபுல்லா நம்ம படிப்போம். அதுல முக்கியமான தலைப்புகள்ல மிக மிக முக்கியமானது ஒன்று பரிசுத்த ஆவியல். இந்த பரிசுத்த ஆவியல் என்பது திரித்துவத்தினுடைய 3வது நபராகிய பரிசுத்த ஆவியானவரை பற்றி படிக்கிற ஒரு இறையியல் ஆய்வு, விரிவான இறையியல் ஆய்வு தான் பரிசுத்த ஆவியல். சோ நான் ஏற்கனவே சொன்னதுபடி இது முறைப்படுத்த இறையியல், அதாவது சிஸ்டமேட்டிக் தியாலஜி. இதுல பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகளிலும் அதே போல திருச்சபை மற்றும் விசுவாசிகளின் வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியின் அடையாளம், இயல்பு, செயல்களை பத்தி நம்ம நிறைய ஆராய இருக்கிறோம். சோ அடுத்த கட்டமா வேற என்ன படிப்போம் பரிசுத்த ஆவியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரலாற்று ரீதியாக பரிசுத்த ஆவியல் அதாவது நியூமட்டாலஜியை பற்றி தானே கோட்பாட்டு சர்ச்சைகளுக்கு பதிலளிக்கிற வகையில குறிப்பாக திருத்துவத்தை பற்றி அல்லது பரிசுத்த ஆவியாருடைய செயல்பாடுகள், அவருடைய தெய்வீகத்துவம், ஆளுமை தன்மை போன்றவற்றை குறித்து நம்ம இதுல நிறைய படிக்க இருக்கிறோம். சோ இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கை, அவர்களுடைய ஆராதனை, வழிபாடு மற்றும் பணிகளை புரிந்து கொள்வதற்கு இது ரொம்ப 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 நம்ம வாழ்க்கையில இன்றியமையாததாக இருக்கிறது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம், இந்த ஆய்வினுடைய முக்கியத்துவத்தின் கீழாக இந்த ஆய்வை நம்ம 2 பகுதிகளாக பிரிக்க போறோம்.
இந்த ஆய்வை நம்ம என்ன செய்யறோம், 2 பகுதிகளாக பிரிக்க இருக்கிறோம். இந்த 2 பகுதிகள் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுடைய வகுப்புல முதலாவது பரிசுத்த ஆவியானுடைய ஆளுமையை குறித்தும், இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானுடைய ஊழியத்தை குறித்தும் நம்ம 2 பகுதிகளாக பிரிக்க போறோம். சோ இந்த பகுதியில முக்கியத்துவத்தினுடைய கீழே நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அவர் இல்லாம நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. அதாவது உங்களுடைய வாழ்க்கையிலாக இருக்கட்டும், உங்களுடைய ஊழியத்திலாக இருக்கட்டும், பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையும், பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதலும், பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதலும், அவருடைய நிறைவும் இல்லாமல் நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா ஒரு வெற்றிகரமான ஊழியத்தையோ அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையையோ நம்மளால வாழ முடியுமானா கட்டாயமாக இது சந்தேகிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். அப்ப வேத வாக்கியங்களை அவருடைய பிரகாசம் இல்லாமல், அவருடைய வெளிச்சம் இல்லாமல் நம்ம எதையும் தெளிவா நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா புரிஞ்சு கொள்ள முடியாது. அவருடைய மகத்தான வல்லமை இல்லாம நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிறதுதான். அதாவது நம்மளுடைய தோல்வியுற்ற அல்லது உற்சாகமுற்ற அல்லது மந்தமான வாழ்க்கையை வெற்றியாளர்களை விட மேலானதாக மாற்றுகிறவர். அதாவது உலகத்துல நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்றவங்களை போல இருக்கிறாங்க இல்லையா, அவங்களை விட மிகவும் பல மடங்கு நம்மளை சிறந்தவர்களாக மாற்றக்கூடியவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அதாவது அவர் இன்னும் சுருங்க சொல்லணும்னா, இன்னும் தெளிவா நம்ம கத்துக்கணும் அப்படின்னா, அவர் நமது பயனற்ற அல்லது சக்தியற்ற வல்லமையற்ற பலனற்ற ஊழியத்தை கிறிஸ்துவுக்கான வல்லமையான நற்செய்தியாளர்களாக உங்களையும் என்னையும் மாற்றுகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் தான். அதாவது அவர் நமது வறண்ட தரிசனமான வாழ்க்கையை எடுத்து அவற்றை ஜீவ தண்ணீரின் நதிகளாக மாற்றுகிறார். நமது மனித புத்தி, மனித பலம், மனிதனுடைய திட்டங்கள் மற்றும் உளவியல், நம்ம சைக்காலஜியா இருக்கிற அப்ரோச், அந்த அணுகுமுறைகள் மூலம் அனைத்தையும் செஞ்சு முயற்சித்து நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கலாம். ஒருவேளை அப்படியே திரும்ப திரும்ப நீங்க ஒரு சர்க்குலேஷன்ல திரும்ப ஒரு சில விஷயங்களை செஞ்சு விழுவதும் எழுவதுமா அப்படி ஒரு வேலை இருக்கலாம். இன்னைக்கு அதை நிறுத்திட்டு இதை எல்லா தோல்வியை நம்ம ஒத்துக்கிட்டு ஆவியானவருக்கு முன்பாக, ஏன்னா கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு புறப்பட்டு போவதற்கு முன்பாக நான் உங்களுக்கு வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன்னு சொல்லியிருக்கார். அந்த வேறொரு தேற்றரவாளனை அவர் அனுப்புவேன்னு சொன்னது சும்மா விருதாவாகவோ அல்லது உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கும்படியாக அல்ல. அவரே சபையின் ஆண்டவராக இருந்து உங்களையும் என்னையும் கிறிஸ்து என்னும் ஒரே மணவாளனுக்கு கற்புள்ள கன்னிகைகளாய் நம்மளை நிறுத்தும்படிக்குத்தான் இந்த பூமிக்கு பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் மூலமாக அனுப்பப்பட்டு இருக்கிறார் என்பதுதான் இந்த பரிசுத்த ஆவியினுடைய முக்கிய கருத்தாக, முக்கிய காரியமாக நம்ம என்ன செய்ய போறோம்னா இன்னைக்கு பார்க்க போறோம். சோ அடுத்து இந்த ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நம்மளுடைய யுத்தம் இந்த பூமியில இருக்கிற மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, அது வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிக்குரிய சக்திகளோடு போராடுகிற ஒரு யுத்தம் தான் நம்மளுடைய யுத்தம். அதனால ஆவிக்குரிய யுத்தங்கிறதுனால அவரை முழுமையாக, அதாவது பரிசுத்த ஆவியானவரை முழுமையாக சார்ந்திருந்தால் மாத்திரம்தான் இதை செய்வதற்கு நம்மளால என்ன செய்ய முடியும்னா வெற்றி எடுக்க நம்மளால முடியும். மேலும் அவர் நம்மை எல்லா சத்தியத்திற்கும் வழி நடத்தும் போது அவருடைய ஒவ்வொரு வழிக்கும் நம்மளை ஒப்பு கொடுப்பதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் மிக மிக நம்மளுடைய வாழ்க்கையில அவசியம். இந்த பரிசுத்த ஆவியானவரை நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பரிசுத்த ஆவியியல் நியூமட்டாலஜி என்கிற இந்த பகுதியை நம்ம 2 பாட பகுதிகளாக நம்ம பிரிப்போம். ஒன்று, அது பரிசுத்த ஆவியானவர் நபர் தன்மை, அதாவது the personality of the Holy Spirit, அதாவது பரிசுத்த ஆவியானுடைய நபர் தன்மை. இரண்டாவது பகுதி பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியம். இத மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் அப்படிங்கிற ஒரு தலைப்பு, 2 தலைப்பு கீழே படிப்போம். இந்த முதல் தலைப்பு கீழே எதையெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுமை, இரண்டாவது அவருடைய தெய்வீகத்தன்மை, அவருக்கென்று வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற திருப்பெயர்கள் மற்றும் அவரை சுட்டி காட்டும் அடையாளங்கள் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை குறித்து நம்ம முதல் பகுதியிலையும், இரண்டாவது பிரிவின் கீழாக பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகளிலே பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியத்தை நம்ம கருத்துல கொண்டு அவர் எப்படி கிரியை செய்தார், அவருடைய வல்லமை எப்படி அளவில்லாமல் செயல்பட்டது, எப்படிப்பட்ட காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையிலே அவர் செயலாற்றுகிறார் என்பதை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம்.
அடுத்து இந்த பரிசுத்த ஆவியில நம்ம படிக்கும் பொழுது முக்கியமாக இந்த வேர்ட் ஸ்டடி அப்படின்னு சொல்லி நம்ம வேதாகம இறையியல் படிக்கிற மாணவர்கள் உங்க எல்லாருக்கும் தெரியும். வேர்ட் ஸ்டடி அதாவது மூல வார்த்தைகளை குறித்து நம்ம படிப்போம். அதாவது இந்த பரிசுத்த ஆவிங்கிற இந்த வார்த்தையை எபிரேயத்திலும் கிரேக்கத்திலும் என்ன வார்த்தையாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க போறோம். ஸோ முதலாவது வார்த்தை ரூவா. ரூவா என்பது தமிழ்ல உங்களுக்கு ரூவா இக்கு வந்து சைலண்ட்ல வரும். உங்களுக்கு ஸ்கிரீன்ல ரொம்ப காமிப்பாங்க, உங்களுக்கு தெரியும், கீழே தெரியும், இல்லைன்னா சைட்ல உங்களுக்கு தெரியாத ஸ்க்ரால்ஸ்ல உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால எபிரேயத்திலே இந்த ரூவா அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் கிரேக்கத்திலே நியூமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இருக்கும். அல்ல பி என்பது சைலண்ட்ல இருக்கும், நியூமா அப்படிங்கிறத நம்ம படிக்கணும். நீங்க இப்ப ரெண்டு மேற்கொண்ட சொற்களும் நேரடியான மற்றும் உருவகமான வேற வேற அர்த்தங்களாக வேதத்துல பல இடங்களில பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் இவைகளுடைய முக்கிய அர்த்தங்கள், நேரடி அர்த்தங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மூச்சு, காற்று, ஆவி. நான் திரும்ப சொல்றேன் பாருங்க, மூச்சு, காற்று, ஆவி என்பதை குறிக்கிறது. இவைய சரியாக சொல்வதானால் ஒரே வார்த்தையில சொன்னா காற்றை குறிக்கிறது, காற்று குறிக்கிறது. இந்த சொல்லுக்கு மேலும் அர்த்தங்கள் இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு இடத்துக்கும், அது தமிழ் படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியும், தமிழ்ல ஒரு சொல் பன்மொழின்னு சொல்லுவாங்க. ஒரே வார்த்தை இடத்துக்கு இடம் மாறும் பொழுது வேற வேற அர்த்தங்களை குறிக்கும். இப்போ உதாரணத்துக்கு திங்கள், திங்கள் என்பது நம்ம கிழமைன்னு சொல்லுவோம். திங்கள் என்பது சந்திரனுடைய இன்னொரு பேரு. திங்கள் என்பது மாதம், ஒரு மாதத்துக்காய் குறிக்கிறதுக்கான இந்த திங்கள் அப்படிங்கிறது போல தமிழ்ல ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த பேருக்கு எப்படி அர்த்தங்கள் மாறுகிறதோ அதே போல இந்த ரூவா மற்றும் நியூமாங்கிற அந்த வார்த்தை சில வேறு வேறு இடங்களில் பயன்படுத்தும் பொழுது பல்வேறு அர்த்தங்களை கொடுக்கலாம். அப்படிப்பட்ட அர்த்தங்களை நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா கண்ணுக்கு புலப்படாத எந்த ஒரு சக்தியையும் குறிக்கிற ஒரு வார்த்தையாகவும், அடுத்து அருவமான, அடுத்து கண்ணுக்கு புலப்படாத பிரதிநிதி, ரெண்டாவது அடுத்து ஆன்மா மற்றும் தேவதூதர். இன்னும் சொல்லணும் போனோம்னா வேதத்துல தேவனை குறிப்பதற்கு தேவன் தாமே அப்படின்னு சொல்லுகிற இடத்துல கூட சில இடங்கள்ல ரூவா அல்லது நியூமா அப்படிங்கிற கிரேக்க வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சோ அவர் ஒரு அருவமான அறிவார்ந்த ஜீவன் என்பதை வெளிப்படுத்த ஆவி என்னும் வார்த்தை இங்கு பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அடுத்து இந்த காரியத்துல இந்த திரித்துவத்தினுடைய இறுதியாக திரித்துவத்தின் மூன்றாம் ஆள் ஒருவேளை இரண்டு காரணங்களுக்காக, மேன்மைக்காக ஆவிங்கிற ஒரு பதம் அழைக்கப்பட்டிருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு எப்படி பிதாவாகிய தேவனை நம்ம ஏகோவான்னு சொல்றோம், இயேசுவை நம்ம கிறிஸ்துங்கிற இயேசு கிறிஸ்து வார்த்தை குமாரனாகிய குமாரனை நம்ம இயேசு கிறிஸ்துன்னு சொல்றோம். ஆனா மூன்றாவது நபராகிய பரிசுத்த ஆவி மட்டும் நம்ம ஏன் ஆவிங்கிற ஒரு பதத்துல சொல்றோம்? அப்ப அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட பெயர் இல்லையா, தனிப்பட்ட காரியங்கள் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏன் இந்த ஆவிங்கிற பதம் கொடுக்கப்பட்டது? சோ முதலாவது அவர் தேவனுடைய வல்லமை அல்லது செயல்திறன் என்பதால், அதாவது தேவனுடைய செயல்திறன் நேரடியாக செலுத்தப்படும் ஆள் அவர் என்பதால், தேவன் எதை சொல்லுகிறாரோ, தேவன் எதை செயல்படுத்த ஏவப்படுகிறாரோ அதை எல்லாவற்றையும் முழுமையாக வல்லமையான ஆற்றலாக வெளிப்படுத்துகிற ஒரு நபராக பரிசுத்த ஆவியானவர் இருப்பதாலும், இரண்டாவது திரித்துவத்தினுடைய மற்ற ஆட்களுடனான அவருடைய உறவை வெளிப்படுத்துவதற்காகவும், அதாவது பிதா மற்றும் குமாரன் ஆகிய சொற்கள் எப்படி ஒரு உறவை குறிக்கிறதோ அதே போல பிதாவுக்கும் குமாரனுக்கும் அடுத்த ஒரு நிலையை கொடுக்கணும், அடுத்த ஒரு அந்த உறவை ஃபில் பண்றதுக்காக ஆவி என்ற வார்த்தை அதே விதத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஊக்குவிப்பதற்காகத்தான் இந்த ஆவிங்கிற பதம் பரிசுத்த ஆவியானவருக்கு வேதத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப குமாரன் தேவனை வெளிப்படுத்துகிற நபராக அல்லது சாயலாக இருப்பதால் வார்த்தை என்று அழைக்கப்பட்டார். மூன்றாவது ஆளாகிய பரிசுத்த ஆவியானவர் அவருடைய மூச்சாக அல்லது வல்லமையாக ஆவி என்று அழைக்கப்படுகிறார். சோ அவருடைய இயல்பையும் செயல்பாடுகளையும் குறிப்பதற்காக, அவருடைய நேச்சர் அண்ட் அவருடைய பிஹேவியர்ஸை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த பிரதானமாக பரிசுத்த ஆவி என்ற ஒரு பெயர் அவருக்கு வழங்கப்படுகிறது. அப்ப இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயம், இந்த பரிசுத்த ஆவியானவர், அதாவது திரித்துவத்தினுடைய மூன்றாவது நபராகிய பரிசுத்த ஆவியானவர் ஏன் ஆவின்னு அழைக்கப்பட்டாருன்னா அந்த உறவு பிதா
குமாரன், பரிசுத்த ஆவின்னு சொல்லும் பொழுது நம்ம பாருங்க, சொல்லும் போது கூட அந்த வார்த்தைகள் நம்மளுக்கு இயல்பாய் ஒரே ரைமிங்கா ஒரே இயல்பானதாக இருக்கிறது பாருங்க. அதை தனித்தனியா பிரிக்கப்படுகிற நாமங்கள் போல இல்லாமல் ஒன்று சேர நம்ம திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது ஒரே நாமமாக இருக்கிறது போல கூட சில சமயத்தில் நமக்கு தோணலாம். அப்ப அந்த அளவுக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதற்காகத்தான் பரிசுத்த ஆவி என்ற பெயர் பிரதானமாக அவருக்கு வழங்கப்பட்டது. அப்ப ஃபர்ஸ்ட் அவருடைய நேச்சர் ஆவி, அடுத்து அவருடைய பிஹேவியர், அவருடைய செயல்பாடுகள் எப்படி அவர் பரிசுத்தமானவர் என்பதை வெளிப்படுத்துவதற்காக பரிசுத்த ஆவி என்ற பெயர் அவருக்கு வழங்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. அடுத்து பரிசுத்த ஆவியை குறிச்சதான அடுத்து இந்த பகுதி பரிசுத்த ஆவியல்னா என்னன்னு பார்த்துட்டோம். பரிசுத்த ஆவியல் என்றால் என்னன்னா முன்னாடியே சொல்லியாச்சு, திருத்துவத்தினுடைய மூன்றாவது நபராகிய பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம படிக்கிற படிப்பு. இதுல அடுத்த ஹெட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியை குறித்த வரலாற்று கோட்பாடு, அது கோட்பாடுகளின் வரலாறை குறித்து நம்ம பார்க்க போறோம். The history of the doctrine concerning the Holy Spirit. அப்ப என்ன பார்க்கிறோம்னா பரிசுத்த ஆவியை குறித்த கோட்பாட்டின் வரலாறை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் நேரம் பார்க்க போறோம். இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து பல உபதேச கோளாறுகள் ஆதி காலத்திலிருந்தே ஒரு சில இடத்துல அதாவது 100க்கு 1 நபர் ஏதாவது ஒரு குளறுபடி பண்ணுகிற சில காரியங்கள் ஆதியிலிருந்தே சொல்லப்பட்டு வருகிறது. அப்ப திருச்சபையானது பரிசுத்த ஆவியை குறித்து வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்பட்டவற்றையும் அனைத்து கிறிஸ்துவர்களினுடைய கிறிஸ்துவ சமய அனுபவத்திலே அடங்கி இருக்கிறவற்றையும் எல்லாத்தையும் என்ன செஞ்சு கவனிச்சு. அப்ப ஆதிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சு நம்பிக்கிட்டே தான் வந்துச்சு. அவர்களுக்கு ஒரே ஒரு தேவன், அதாவது பிதா இருக்கிறார். பாவத்தின் மூலம் அவருடைய அருளை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய கிருபையை அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, இழந்தனர். அவரோடு அவர்கள் ஒப்புரவாக வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அதனால ஒரே ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனின் ஒரே பேரான குமாரன் ஆக இருந்தவர். அவர் மூலமாக இந்த ஒப்புரவாக்கம் நிறைவேற்றப்படுகிறதாக இருந்தது. மேலும் ஒரே ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் மூலமாகவே அவர் கிறிஸ்துவின் வாக்கில் தேவனுக்கு அருகில் கொண்டு வரப்படுகிறவர்களாக அனைத்து கிறிஸ்தவர்கள் நம்பினாங்க. அதாவது தேவன் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு ஒரே ஒரு குமாரன் இருக்கிறார், அவரை நான் விசுவாசிக்கிறேன். மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர்கள், அவர்தான் நம் கிறிஸ்துவிடத்திலே கிறிஸ்துவின் அண்டை நம்மை கொண்டு போய் சேர்க்கிறவர் என்பதை குறித்தும் இந்த ஒரு கருத்து ஆதி அப்போஸ்தலர்கள் நாட்களிலே இருந்தது. இதை அனைத்து கிறிஸ்தவர்களும் நம்பினார்கள். அதாவது இன்னும் சுருங்க சொல்லணும்னா குமாரன் தேவனை வெளிப்படுத்துபவராகவோ அல்லது சாயலாகவோ இருப்பதால் வார்த்தை என்று அழைக்கப்படுகிறார். மூன்றாம் ஆளாகிய பரிசுத்த ஆவியானவர் அவருடைய மூச்சாக அல்லது அவருடைய வல்லமையாக இருப்பதால் அவர் ஆவி என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய இயல்பையும் செயல்பாடுகளையும் குறிப்பதற்காக அவர் பிரதானமாக பரிசுத்த ஆவி என்று அழைக்கப்படுகிறார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த ஒரு காரியத்தை. அடுத்து இந்த திருச்சபையின் வரலாற்றுக்கு அடித்தளமாகவும் ஆதாரமாகவும் இருந்த இந்த எளிய விசுவாசம், அதாவது பிதா இருக்கிறாரு, பிதாவிடத்திலிருந்து பிதாவாகிய தேவனாகிய யெகோவாவை விட்டு ஜனங்கள் பாவத்தினாலும் கீழ்ப்படியாமையினாலும் விட்டு விலகினார்கள். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு ஒப்புரவாக்கத்தை தேவன் விரும்பினார். அடுத்து இதை ஒப்புரவாக்கத்திற்கு விசுவாசிகளை, ஜனங்களை, தேசத்தை இயேசு கிறிஸ்துவிடத்துல கிட்டி சேர உதவுகிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான் என்ற ஒரு விசுவாசம் ஆதி திருச்சபை நாட்களிலிருந்து இன்று வரைக்கும் அது வந்து கொண்டே இருக்கிறது. ஆனா இதுல அப்பப்ப குறிப்பாக இறையியல் ஆய்வாளர்களுக்கு, இறையியலாளர்களுக்கிடையே குறிப்பாக பரிசுத்தாவின் தன்மை மற்றும் பணி குறித்து போன்ற பல்வேறு காரியங்களை குறித்து ஒரு தெளிவின்மை, அப்புறம் தெளிவின்மை மற்றும் முரண்பாடு, தெளிவின்மை மற்றும் முரண்பாடு ரெண்டுமே சேர்த்து நிறைய அப்பப்ப கான்ட்ரவர்சிஸ் உருவாகிக்கிட்டே இருந்துச்சு. அடுத்து வேதங்களில் தேவனுக்கும் தேவனின் ஆவிக்கும் ஒரே செயல் அடிக்கடி கூறப்பட்டு வந்துச்சு. அதாவது வேதத்துல தேவனுடைய செயல்பாடுகளையும் பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடுகளையும் வெளிப்படுத்துவதற்கு ஒரே மாதிரியான காரியத்தை திரும்ப திரும்ப என்ன செஞ்சுட்டே இருந்தாங்க, வெளிப்படுத்தப்பட்டுக்கிட்டே வந்துச்சு. ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டதாகவும் இருந்ததுனால இது சில சமயங்கள்ல இந்த சொற்கள் ஒரே விஷயத்தை குறிக்குதுன்னு சொல்லி பல கருத்துக்களுக்கு வழிவகுத்தது. இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, ஒரு மனிதனின் ஆவி என்பது அந்த மனுஷனை தானே குறிக்குது.
அதே போல வேதத்திலையும் வார்த்தை மற்றும் சுவாசம் அல்லது ஆவிங்கிறத வார்த்தை சொற்கள் வார்த்தைக்கு பதிலாக ஆவி என்றும் ஆவிக்கு பதிலாக வார்த்தை என்றும் மாறி மாறி வேற ஒரு சொல் பன்மொழிங்கிற மாதிரி சொல்றது போல திரும்ப திரும்ப மாறி மாறி ஒரு சில இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சோ அது ஒன்றுக்கு ஒன்று மாற்றாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுனால இது என்ன வந்துருச்சு அப்படின்னா வார்த்தையால அதாவது இன்னும் சொல்லணும்னா ஒரு இடத்துல வார்த்தையால் செய்யப்பட்டது என்று கூறப்படுவது, மற்றொரு இடத்துல ஆவியால் செய்யப்பட்டது என்று கூறப்படுகிறது. சோ லோகோஸ் உலகின் ஜீவனாகும். லோகோஸ்னாவே எழுதப்பட்ட வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தை. இது கிரீக்ல லோகோஸ்ன்னு சொல்லுவாங்க. லோகோஸ்னா என்னது? எழுதப்பட்ட வார்த்தை. அப்ப அந்த எழுதப்பட்ட வார்த்தை உலகின் ஜீவனாகவும் அல்லது வெளிப்படுத்தப்பட்ட ஆல்ரெடி ஸ்கிரிப்சர்னு நம்மளுக்கு வேதத்துல சொன்னா அப்படின்னு நம்ம நல்லா வச்சுங்க. அது வேதத்தை குறிக்கிற எழுதப்பட்ட வார்த்தை. அப்ப மேனுஸ்கிரிப்ட் அல்லது ஆட்டோகிராஃப்லாம் நம்ம நீங்க வேதாகமவியல படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. வேதாகமவியல இதை தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த லோகோஸ் உலகின் ஜீவனாகவும் எல்லா அறிவின் ஊற்றாகவும் சித்தரிக்கப்படுகிறது. ஆயினும் ஆவியை பற்றியும் அதுவே என்ன செய்ய அப்படியேதான் திரும்பவும் ஆவியை பற்றியும் அதே மாதிரியே சொல்லப்பட்டிருக்கிறதுனால அவங்களுக்குள்ள கன்ஃபியூஷன்ஸ். என்ன கன்ஃபியூஷன்ஸ்? அப்ப ஆவியை தனியாகவும் தேவனை தனியாகவும் தனித்தனியா பிரிக்க முடியாது. ரெண்டு ஆவினாவே தேவனுடைய ஆவி தானே. அப்ப தேவனுடைய ஆவினா அது தேவன் தான். அவர் ஒரு தனி நபர் கிடையாது அல்லது ஒரு தனி ஆள் தத்துவம் உடையவர் கிடையாது அப்படின்னு சொல்லி பல கருத்துக்களை முன்வைச்சாங்க இந்த வரலாற்று கோட்பாடுகள்ல. அப்போ அடுத்து பவுல் கூட ஒரு இடத்துல சொல்றாரு. கலாத்திய 1ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்துல நம்ம படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தான் போதித்த போதனைகளை இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிப்பாட்டின் மூலமாக பெற்றதாக அவர் அறிவிக்கிறாரு. அப்புறம் வேற இடத்துல பாருங்க 1 கொரிந்தியர் 2:10 சொல்றாரு, ஆவியானவர் மூலமாக அவைகள் தனக்கு போதிக்கப்பட்டதாக கூறுகிறார். சோ ஒரு இடத்துல அவர் என்ன சொல்றாரு? கிறிஸ்து எனக்கு வெளிப்படுத்தது போது இவைகள் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டதுன்னு ஒரு சில இடத்துல பேசுறாரு கலாத்தியர்ல. அதுவே 1 கொரிந்தியர்ல பேசும்போது பாருங்க, அது ஆவியினாலே அவர் போதிக்கப்பட்டதாக கூறுகிறார். இப்ப இத்தகைய கூற்றுகள் தவறாக வழிநடத்தப்படுவதற்கு சில திருச்சபை பிதாக்கள், ஆதி திருச்சபை பிதாக்கள் அல்லது பிதாக்கள் குமாரனையும் ஆவியானவரையும் ஒன்றாகவே என்ன செஞ்சாங்க? கருதினாங்க. அவர் குமாரனுடைய ஆவியானவர். அதனால குமாரனையும் ஆவியையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது. அப்ப ஆவியானவர்னு சொல்லப்படுகிற எல்லா இடத்துலையும் யார சொல்றாங்க? அப்ப கிறிஸ்துவை தான் சொல்றாங்க அப்படிங்கிற இந்த கருத்து நிலவிக்கிட்டே அப்படி கண்டினியூவா இந்த தாறுமாறுகள் உருவாக்கிட்டே வாங்க. சோ இந்த கருத்து வரும் பொழுது ஒரு முக்கியமான நபரை நம்ம கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். யார் அந்த முக்கியமான நபர்? அப்ப ஆதி திருச்சபை காலத்துல சபை பிதாவாக இருந்த ஒரு முக்கியமான நபர். அவர் கிட்டத்தட்ட வட ஆப்பிரிக்க தேசத்தை சார்ந்த ஒரு சபை பிதாவர். அவரோட பேர் பாத்தீங்கன்னா டெர்ட்டுலியன். உங்களுக்கு கட்டாயமா அது பிக்சர்ஸ்ல உங்களுக்கு சைட்ல காமிப்பாங்க. நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப என்ன அப்படின்னா, அந்த டெர்ட்டுலியன் அப்படிங்கிற இந்த சபை பிதா முக்கியமாக ஆரம்ப கால திருச்சபைக்கு ஒரு முக்கிய பணியாற்றிருக்காரு. என்ன முக்கிய பணி? ஆரம்ப கால கிறிஸ்தவ நம்பிக்கையை பாதுகாக்கிறது மற்றும் கிறிஸ்துவ இறையியலை முறையாக விளக்குகிற முக்கிய பணியை இவர் ஆற்றிக்கிட்டு வந்தார். அவர் குறிப்பாக கிறிஸ்தவம் குறித்து ரோம பேரரசில் எழுந்த குற்றச்சாட்டுகளுக்கு நிறைய விஷயத்துல இவர் தான் நிறைய பதில்களை எழுதியிருக்கிறார். அப்ப கிறிஸ்துவ இறையலுக்கும் அவர் செய்த முக்கிய பங்களிப்பு முக்கியம் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு டெர்ட்டுலியன் என்கிற அந்த ஆதி சபைக்கு தான் மிகப்பெரிய பங்களிப்புகள் ஒன்று திரித்துவத்தை பற்றி, அதாவது ட்ரினிட்டியை பற்றி தெளிவான மொழி நடைய தெளிவுபடுத்திய முக்கிய பணி அவருக்கு தான். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரே தேவன் தான், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. ஆனா அவர் 3 தனித்துவமான நபர்தன்மை, அதாவது இந்த 3 தனித்துவமான பர்சனாலிட்டியில அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதையும், ஆனா அவர் ஒரே சப்ஸ்டன்ஸ், ஒரே வெளிப்பாடாய் உடையவர், ஒரே தன்மையை, ஒரே வெளிப்பாடை உடையவராகவும் என்ற கருத்தை விளக்குவதற்கு ட்ரினிட்டாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையையும், யுனாசப்ஸ்டினா அல்லது ட்ரெஸ் பர்ஸ்ட்ரான் அப்படிங்கிற போன்ற லத்தீன் சொற்றொடர்களை பயன்படுத்தினார். இதனால பின்னாட்களில் மேற்கத்திய திரித்துவ இறையியல் வளர்ச்சிக்கு இது முக்கிய அடித்தளமாக அமைஞ்சிச்சு. அப்ப இந்த ட்ரினிட்டாஸ் என்னன்னா, முக்கியமாக இந்த திரித்துவத்தை குறித்ததான மாறுபாடுகளான பலவிதமான கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில அவர் என்ன செஞ்சாருன்னா, அநேக காரியங்களை அவர் விளக்கின ஒரு ஆதி திருச்சபை பிதாவாவார். அவர் கிட்டத்தட்ட சுமார் கிபி 1155, அதாவது கிபி
155 220 அந்த காலகட்டத்துல வாழ்ந்த ஒரு தேவனுடைய மனிதர் ஆதி திருச்சபை பிதாவாவார். இவர் ஒரு முறை சொல்லும் பொழுது என்ன சொல்லிட்டாரு, இதை விளக்குற போது ஒரே ஒரு கருத்தை மட்டும் புரிச்சுக்கிட்டாங்க. என்ன கருத்தை புரிச்சுக்கிட்டாங்க? ஒரு முறை சொல்லும் போது என்ன சொல்றாரு டெர்ட்டுலியன், ஒரு இடத்துல டெர்ட்டுலியன் என்ன சொல்றாருன்னா, ஆவியானவர் குமாரனுடைய சாராம்சமாக இருக்கிறார். அதாவது ஆவியானவர் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் சாராம்சமாக இருக்கிறார். குமாரன் ஆவியானவருடைய செயலாக இருக்கிறார். குமாரன் யாரை வெளிப்பட, அதாவது இந்த பூமியில இயேசு கிறிஸ்து வரும் பொழுது எப்படி இருந்தார் அப்படின்னா, ஆவியானவர் குமாரனுடைய சாராம்சமாகவும் குமாரன் ஆவியானவருடைய செயல்பாடாகவும் இருக்கிறார். இவ்விருவரும் ஒன்றேங்கிறது மாதிரி ஒரு சின்ன விளக்கத்தை, ஒரு புரிதலுக்காக ஒரு விஷயத்த சொல்ல வரும் பொழுது இந்த ஒரே ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கிட்டவங்க என்ன சொன்னாங்க, அவங்க அதனால எல்லாம் ஒருத்தர் தான், அதனால தனித்தனி பர்சனாலிட்டி கிடையாது அப்படிங்கிற ஒரு கோட்பாடு, வரலாற்று கோட்பாட்டுல தப்பான ஒரு விஷயத்தை புகுத்தப்பட்டது. அப்ப இறுதியாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, குமாரன் பிதாவிடத்தில் தோன்றியது போலவே ஆவியானவரும் குமாரிடத்தில் தோன்றுகிறார் என்பது வேத வாக்கியங்களது தெளிவாங்குகிறது. அப்ப தோன்றினார் என்ன போட்டிருக்கு, தோன்றினார் என்று போட்டிருக்கிறது. ஆனா இந்த தோன்றுதல் மற்றும் புறப்படுதல்ங்கிற வார்த்தைக்கு வித்தியாசம் தெரியாம போயிடுச்சு. அப்ப அந்த தோன்றுதல் அங்கு உபயோகிக்கப்படுத்தப்பட்ட வார்த்தை தோன்றுதல் அல்ல, புறப்படுதல். அவர்கிட்ட இருந்து புறப்பட்டு வந்தாரு அப்படிங்கிறது தான். அப்ப ஆகியவற்றுக்கு இடையான வேறுபாடு மனித அறிவுக்கு எட்டாததும் முற்றிலும் விளங்கிக் கொள்ள முடியாத ஒன்றாக அவனுக்கு விலகிருச்சு. அப்ப எனவே குமாரன் பிதாவினால் படைக்கப்பட்டவர் என்றும், அடுத்து என்ன சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர் குமாரனால் சிருஷ்டிக்கப்பட்டவர் என்றும் என்ன செய்யாங்க, போதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப குமாரன் பிதாவினால் படைக்கப்பட்டவர் என்றும் போதித்த அனைத்து ஆரியன் மற்றும் அரை ஆரியன், அதாவது ஆரியர்களும் மற்றும் செமி ஆரியன்ஸ், அப்ப அவர்களும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஆவியானவர் குமாரனால் படைக்கப்பட்டவர் என்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு இருந்தாங்க, நான் முன்னாடியே சொன்னது போல. அடுத்து இறுதியாக மிகுந்த சர்ச்சையையும் கொந்தளிப்பையும் இந்த கருத்து ஏற்படுத்தியது. இந்த தலைப்பு குறித்து வேதபூர்வமான போதனையை திருப்திகரமான முறையில் வரையறுப்பதற்காக, சரி இது ரொம்ப வரலாற்றுல அல்லது இந்த கோட்பாடு மிகப்பெரிய சர்ச்சையை பல காரியங்களை அதாவது நீங்க வேதாகமைகள் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க, புதிய ஏற்பாட்டு கெனான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த படிச்சிருப்பீங்க. இந்த கெனான்ல ஒரு விதி இருந்துச்சு, என்னன்னா யூனிவர்சலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எல்லா திருச்சபையினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அப்ப எல்லா திருச்சபையினாலும் அது என்ன செய்யப்படவில்லை, ஏற்றுக்கொள்ளப்படாமல் உபதேச கோளாறுகள் உருவாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த மிகுந்த சர்ச்சையும் கொந்தளிப்பையும் இது ஏற்படுத்துறதுனால இந்த தலைப்பை குறித்து வேதபூர்வமான போதனைகளை திருப்திகரமான முறையில் வரையறுக்க கிபி 325 நைசியா சங்கமும், அதை தொடர்ந்து கிபி 381 கான்ஸ்டாண்டினோபிளுடைய சங்கமும் கூட்டப்படுது. அப்ப கூட்டப்பட்ட உடனே இதெல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க, ஒரு புதிய விசுவாச பிரமாணத்தை உருவாக்குறாங்க. அந்த விசுவாச பிரமாணத்தை பேரு தான் அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணம் என்று அழைக்கப்படுகிறது. இது மிகவும் ரொம்ப பழைய மற்றும் ரொம்ப பழைய ஒரு விசுவாச பிரமாணம். இதை சொல்ல போனா, இன்னும் சொல்ல போனோம்னா ரொம்ப பழசுன்னா இது அப்போஸ்தலர்களே எழுதுனாங்கிறது போல ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக ஒரு விசுவாச பிரமாணமாக அந்த நாட்கள்ல கருதப்பட்டது. ஸோ அதுல என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த பிரமாணத்துல நான் பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன் என்று மிக சுருக்கமாக கூறப்பட்டிருந்தது. அப்ப மொத்தமா என்ன சொல்லிட்டாங்க, பரிசுத்த ஆவியானவர் ஒரு தனி பர்சனாலிட்டி தான், அவர் ஒரு தனி ஆளுமை உடையவர் என்பதை குறித்து அவங்க என்ன செஞ்சாங்க, முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா கான்ஸ்டாண்டினோபிள் விசுவாச பிரமாணத்திலோ கொஞ்சம் அப்படின்னு தான் சேர்த்தாங்க. என்னது, ஃபர்ஸ்ட் 325 போடும் பொழுது நான் பரிசுத்த ஆவியான விசுவாசிக்கிறேன் மொட்டையா சிம்பிளா ரொம்ப எளிமையான ஒரு சொற்றொடர் உபயோகிக்கப்பட்டது. ஆனா கான்ஸ்டாண்டினுடைய விசுவாச பிரமாணத்துல கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கப்படுது. என்ன சேர்க்கப்படுகிறது, நான் பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன், அவர் தெய்வீகமானவர், அடுத்து அவர் உயிர் அளிப்பவர், அடுத்து அவர் பிதாவிடத்திலிருந்து புறப்படுபவர், பிதாவோடும் குமாரனோடும் கூட வணங்கப்படவும் மகிமைப்படுத்தப்படவும் தகுதியுள்ளவர், மேலும் தீர்க்கதரிசிகள் மூலமாக அவரே பேசுகிறார் என்ற ஒரு விசுவாச பிரமாணத்தை அந்த கூடுதலாக இந்த வரிகள் சேர்க்கப்பட்டது. அடுத்து இந்த பிரமாணத்துக்கு அப்புறம் இந்த பிரமாணம் எப்படியாக அழைக்கப்பட்டது அப்படின்னா, அதனேசியன் விசுவாச பிரமாணம் என்று இந்த விசுவாச பிரமாணம் அழைக்கப்பட்டது. அதாவது பரிசுத்த ஆவியானவர் பிதாவினுடனும் குமாரனுடனும் ஒரே தன்மையுடன் எல்லாருமே ஈக்குவல்
ஆளுமை உடையவர்கள், ஈக்குவல் வல்லமை உடையவர்கள் என்பதை குறித்ததான ஒரு விஷயத்தையும், அவர் படைக்கப்படாதவர், அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல, அவரே சிருஷ்டிகர்த்தாவாகவும் நித்தியமானவர், சர்வ வல்லமையுள்ளவர், மாட்சிமையிலும் மகிமையிலும் அவருக்கு சமமானவர், அதாவது மற்ற 2 நபர்களுக்கும் சமமானவர் என்றும், மேலும் அவர் பிதாவிடத்திலிருந்தும் குமாரனிடத்திலிருந்தும் புறப்பட்டு வருபவர் என்றும் கூறப்பட்டுள்ளது. அப்ப விசுவாச பிரமாணங்கள், இந்த விசுவாச பிரமாணங்கள் கத்தோலிக்க தன்மை வாய்ந்ததாக இருந்தது. ஆனாலும் இது எல்லா முழு திருச்சபையராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்தது. சோ இவை வகுக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை கிறிஸ்துவர்களாக அங்கீகரிக்கப்பட்டவர்கள் மத்தியில் இவ்விஷயம் குறித்து எந்தவித விசுவாச வேறுபாடும் இருந்ததில்லை. சோ இன்னைக்கு கூட நீங்க இன்னைக்கு நாங்கெல்லாம் ஊழியர்களாக ஆர்டினேட் பண்ணும் பொழுது எங்களுக்கு ஒரு விசுவாச பிரமாணத்தை ஒரு A4 ஷீட்ல எங்களுக்கு போட்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு கூட எங்க திருச்சபையில ஒரு மெம்பர் ஆகுறாங்க அப்படின்னா அந்த மெம்பர்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபார்மோட சேர்த்து ஒரு டாக்டரின் புக்கும் கொடுப்போம். கிட்டத்தட்ட அது ஒரு 25 விஷயங்கள் சொல்லப்பட்டிருப்போம். தேவன் அதாவது ஆதியா சிருஷ்டிப்பிலிருந்து இயேசுனுடைய பிறப்பு, இயேசுடைய மரணம், கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை, 1000 வருட அரசாட்சி வரைக்கும் இருக்கிற அந்த டாக்டரின் தலைப்புகளை ஒரு 25 பாயிண்ட்ஸா நாங்க என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு சின்ன புத்தகமாக அச்சிட்டு வச்சிருப்போம். அப்ப யாராவது ஒருத்தங்க திருச்சபைக்கு வந்து திருச்சபையிலே தொடர்ந்து வந்து அங்கத்தினராக விரும்புகிறவர்களுக்கு அந்த அங்கத்தினருடைய விண்ணப்ப படிவத்தோட சேர்த்து அங்க என்ன செய்வோம், இந்த டாக்டரின் புக்கையும், அதாவது விசுவாச பிரமாணத்தை வெளிப்படுத்துகிற இந்த டாக்டரின் புக்ஸையும் நாங்க அவங்களுக்கு என்ன செய்யறோம்னா கொடுப்போம். அப்ப இதுல நாங்க என்ன போட்டிருப்போம்னா அப்போஸ்தலர்கள், நம்ம முன்னாடி சொன்னது போல அந்த அப்போஸ்தலர்களுடைய விசுவாச பிரமாணம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதே போலவே நம்ம இது என்ன செய்வோம்னா இது பண்றோம். அப்ப அதே போல இப்ப இந்த விஷயத்திலையும் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. அப்ப ஒருவேளை உங்க திருச்சபையிலையோ அல்லது நீங்க ஆர்டினேட் பண்ணப்பட்ட ஊழியர்களாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஸ்தாபனத்திலேயோ அல்லது ஒரு டயசிஸ்லயோ உங்களுக்கும் கொடுத்திருப்பாங்க, நான் விசுவாசிக்கிறேன். இது கட்டாயமாக நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நம்ம திருச்சபை ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும். எதிர்காலத்துல கட்டாயமாக ஒரு ஊழியர்களாக தேசத்தை கலக்குகிற ஒரு தலைவர்களாக உருவாக இருக்கிற சூழல்ல நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் டாக்குமெண்டேஷன் பண்ண ஆரம்பிக்கணும். நாங்க பைபிள் காலேஜ் படிக்கும் போது அப்பப்ப எங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்தியர்களுக்கு, அதாவது இந்திய ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்கள் வெளிப்பாடுகளை நம்ம இந்திய ஊழியர்கள் நிறைய சமயங்கள் எழுதாம விட்டதுனால அடுத்த தலைமுறைகளுக்கு அது இல்லாமையே போயிடுச்சு. அவ்வளவு வெளிப்பாடுகள், அவ்வளவு மகத்துவமான செய்திகள் நமக்கு மூத்த ஊழியர்களிடத்துல இருக்குது, சாட்சிகள் இருக்கிறது. ஆனா அவைகள்லாம் பதிவு செய்ய டாக்குமெண்டேஷன் பண்ணாததுனால இன்னைக்கு நம்ம கையில இல்லாமையே போயிடுச்சு. அதனால இன்னைக்கு இதுக்கப்புறம் நீங்க எழும்ப போறீங்க, நீங்க எழும்புகிற ஊழியர்கள், எதிர்கால ஊழியர்களாகி நீங்கள் கட்டாயமாக எல்லாத்தையும் குறிப்பெடுத்து எழுதி டாக்குமெண்டேஷன் பண்ணுங்க. அந்த டாக்குமெண்டேஷன் பண்றதன் வழியாக இன்னைக்கு உங்களுக்கு உபயோகம், யாருக்கு உபயோகம் இருக்கோ இல்லையோ, கட்டாயமாக எதிர்காலத்தில் அது யாரோ ஒரு ஊழியர்களை, யாரோ உங்கள் பின் சுவடுகளை, அடிச்சுவடுகளை பின்பற்றி கிறிஸ்துவனுடைய ஊழியத்திலே, ராஜ்யத்திலே ஸ்தானாபதிகளாக எழும்புவதற்கு அது கட்டாயமாக ஊக்குவிக்கிறதாக இருக்கும். சரி, இந்த வரலாற்று கோட்பாடுல என்ன காரியம்னா, இவ்விதமான பரிசுத்த ஆவியாரை குறித்த பல சர்ச்சைக்குரிய கோட்பாடுகள் நிலவி வந்ததை தொடர்ந்து ஓரளவு அனைத்து திருச்சபையினாலும் இக்கோட்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு என்ன செய்ய வந்துச்சு, முடிவுக்கு வந்துடுச்சு. முடிவுக்கு வந்துருச்சு. இப்ப பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் நம்ம பரிசுத்த ஆவியல் என்றால் என்ன. பரிசுத்த ஆவியல் என்பது பரிசுத்த திரித்துவத்தினுடைய 3ஆம் நபராகிய பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் கற்கும் அல்லது ஆய்வு செய்யும் ஒரு இறைய ஆய்வு தான் பரிசுத்த ஆவியியல். அதுல நம்ம என்னென்ன காரியங்களை பார்த்தோம், அதை 2 பகுதியாக பிரிப்போம். அடுத்ததுல வேர்ட் ஸ்டடிஸ் பார்த்தோம், நியூமா அண்ட் ரூவா அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம குறிச்சு படிச்சோம். அடுத்து பரிசுத்த ஆவியாரை குறித்ததான, பரிசுத்த ஆவியாரை குறித்ததான உபதேச கோட்பாட்டினுடைய வரலாறுகளை பார்த்தோம். அந்த வரலாற்றுல பலவிதமான உபதேச கோளாறுகள் மாறி மாறி தப்பா புரிதல் இருந்துச்சு. கடைசியா ஓரளவு என்ன செய்ய, அதனேசியஸ் உடைய விசுவாச கோட்பாடுகளின் வழியாக அது கத்தோலிக்க சாராம்சத்தை சார்ந்ததாக இருந்தாலும் அது அனைத்து திருச்சபையினாலும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. அடுத்து இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, the person of the Holy Spirit, அதாவது பரிசுத்த ஆவியானவரின் நபர்தன்மை, பரிசுத்த ஆவியானவருடைய நபர்தன்மையை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். அப்ப பரிசுத்த ஆவியானுடைய நபர்தன்மை, the person of the Holy Spirit. அப்ப இந்த விஷயம் தொடர்பாக நம்ம கருத்தில் கொள்ள வேண்டிய 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, பரிசுத்த ஆவியானவருடைய இயல்பும், 2வது அவருடைய பதவியை குறித்து நம்ம இந்த பகுதியில படிக்க போறோம்.
பதவினா என்ன? அவருக்கு கொடுக்கப்படுகிற பட்டங்கள், பெயர்கள், மற்ற எல்லா காரியத்தை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம்? படிக்க போறோம். இப்பதான் பார்ட் 1க்குள்ள வரோம். என்னது? பரிசுத்த ஆவியானவருடைய நபர் தன்மையை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம்? படிக்க போறோம். இப்ப பரிசுத்த ஆவியானுடைய நபர் தன்மை, அப்ப அவருடைய இயல்பு, அதாவது இப்ப ஃபர்ஸ்ட் என்ன படிக்க போறோம்? அவருடைய இயல்பை குறித்து படிக்க போறோம். அவருடைய இயல்பை பொறுத்தவரை அவர் ஒரு நபராக அல்லது ஒரு நபரா அல்லது வெறும் சக்தியா அல்லது வல்லமையா, மேலும் அவர் ஒரு நபர் என்றால் அவர் படைக்கப்பட்டவரா அல்லது தெய்வீகமானவரா, அவர் தெய்வீகம் அல்லது அவருடைய வல்லமை வரையறுக்கப்பட்டவரா அல்லது எல்லையற்றவரா, அதாவது ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் தான் அவரால் செயல்பட முடியுமா, இல்லை எல்லா சூழலையும் அவரால் செயல்பட முடியுமா அப்படிங்கிறத குறிச்செல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். ஆவியானுடைய ஆளுமை என்பது தொடக்க காலத்திலிருந்தே திருச்சபையின் விசுவாசமாக இருந்து வருகிறது. நான் தொடக்கத்தில் சொன்னது போலயே ஆவியானவர் தொடக்க காலத்திலிருந்து என்ன செய்யப்படுகிறார்? ஒரு தனி நபராக அங்கீகரிக்கப்பட்டு ஒரு தனி நபராக எல்லா ஜனங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர் விசுவாசிக்கப்படுகிறார். நம்ம ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர் தனி நபர் தான். ஆனாலும் நம்முடைய விசுவாசம் அதை அவரை நம்ப பண்ணுகிற அந்த காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அடுத்து பரிசுத்த ஆவியானவர் நபர் என்ற திருச்சபையினுடைய கோட்பாட்டிற்கான நேரடி ஆதாரத்தை நம்ம கருத்துல எடுத்துக்கொள்றதுக்கு முன்பாக அவருக்கு இருக்கிற அந்த பதவின்னு நான் சொன்னேன், அந்த பெயர்கள் ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் மற்றும் தேவன் எந்த இடத்துல எல்லாம் பேசுறாரோ அந்த இடத்துல என் ஆவியானவர் அல்லது தேவன் பேசப்படும் பொழுது அவருடைய ஆவியானவர் போன்ற சொற்கள் ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வேதாகமத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் காணப்படுகிறது என்பதை நம்ம குறிப்பிடுவது இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கவனத்துக்குரியதாக இருக்கிறது மற்றும் பொருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. அப்ப இந்த சொற்கள் மற்றும் இவற்றுக்கு இணையான பிற சொற்களும் வேதாகம் முழுவதிலும் ஒரே பொருளில்தான் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பது தெளிவாகிறது. அப்ப பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஜலத்தின் மீது அசைவாடியதாக இருக்கட்டும் சிருஷ்டிப்பின் போது, அடுத்து பெரும் வெள்ளத்துக்கு நோவாவின் காலத்தினுடைய பெரும் வெள்ளத்திற்கு முற்பட்ட காலத்துக்கு முன்னாடி மக்களோடு போராடி மனம் திரும்புங்க, எப்படியாவது ஜனங்களை தன் பக்கம் இழுத்து கொள்ளணுங்கிற காரியத்திலேயா இருக்கட்டும், மோசேயின் மீது இறங்கியதாக இருக்கட்டும், அல்லது தேவனுடைய கூடாரத்தினுடைய கட்டுமான பணியில கைவினையாளர்கள் ஆயிருந்த அந்த மனிதர்கள் தேவன் மலையிலே கண்ட அந்த தரிசனத்துக்கு ஏற்றாற்போல, ஏன்னா மத்த யாரும் தரிசனத்தை பார்க்கல, மோசே மட்டும்தான் தரிசனத்தை பார்த்தாரு, அதை விலக்கி சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனாலும் அந்த விலக்கி சொன்னதை செய்வதற்காக அந்த கைவினையாளர்களாக இருந்த அந்த வேலைகளை செய்த அனைத்து மனிதர்களுக்குள்ளும் விசேஷித்த தேவ ஆவியை கர்த்தர் என்ன செஞ்சார்? பொழிந்தருளினார். அந்த திறமையை அளித்ததலையாக இருக்கட்டும், தீர்க்க தரிசிகளுக்கு தூண்டுதலை கொடுத்து ஏவுதலை கொடுத்ததலையா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் தேவ ஆவியானவர் உண்மையில் தேவனுடைய வல்லமையாகவே செயல்பட்டு தேவ வல்லமையாக செயலாற்றினார் என்பதாக இருக்கிறது. மற்றும் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்கள் மீது இறங்கியது கிறிஸ்து தேற்றரவலராகவும் பரிந்து பேசுகிறவராகவும் அனுப்புவதாக வாக்களித்த போதும் தேவனுடைய மக்களுக்குரிய போதனை, பரிசுத்தமாக்குதல் மற்றும் வழிகாட்டுதல், நியாய தீர்ப்பு ஆகியவற்றுக்கு ஆதாரமாக சுட்டி காட்டுவதும் ஆகிய இந்த அனைத்து செயல்களும் பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக தேவனுடைய வல்லமையாகவே இருக்க வேண்டும். மற்றும் வேதாகமத்தினுடைய பிந்தைய பகுதிகள் இந்த ஆவியானவர் ஒரு நபர் என்றே தெளிவாக வெளிப்படுத்தி இருப்பதால் அதன் முற்பகுதிகளும் அதே வகையிலே புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தெரியும். அதாவது இன்னைக்கு வாதாடுறவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம கிட்ட தர்க்கம் பண்ணுகிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நிறைய முறை ஜெகவா விட்னஸ்காரங்களா இருக்கட்டும், ஒன்லி ஜீசஸ் பீப்புள்ஸா இருக்கட்டும், பலதரப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. இப்போ இவங்க எங்ககிட்ட வந்து நம்ம கிட்ட வந்து தர்க்கம் பண்ண விருப்பப்படுறாங்கன்னா, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், அவங்க கிட்ட தர்க்கம் பண்ணி அவங்களை நம்மளால என்ன செய்ய முடியாது? திரித்துவத்தை உள்ள புகுத்த முடியாது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. உங்களை நீங்க அவங்க கிட்ட ப்ரூவ் பண்ணணும்னு நீங்க எப்போதுமே என்ன செய்யாதீங்க, முயற்சிக்காதீங்க. அப்ப என்ன நம்ம வந்து பன்றிகளுக்கு முன்பாக முத்த போடக்கூடாது ஒரு நாள். அப்ப அவங்களுக்கு நான் சொல்லும்போது ஒரே வார்த்தை சொல்லும்போது, அப்பா அவங்களை தேவன் சந்திக்கும் போது பிதாவாகிய தேவனாக சந்திச்சிருக்காரு, அதனால உங்களுக்கு தேவன் அப்படி வெளிப்பட்டாரா? அப்படியாகவே இருக்கட்டும். ஆனா எனக்கு தேவன் வெளிப்பட்ட பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராக வெளிப்பட்டார். அடுத்து ஒன்லி ஜீசஸ்காரங்க கேட்கும்போது நான் சொல்லுவேன், உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மாத்திரம் வெளிப்பட்டார்னா உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதாகவே இருக்கட்டும்.
எனக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஒரு பதத்துலதான் எனக்கு வெளிப்பட்டா, அதனால நான் அதை விசுவாசிக்கிறேன், நம்புறேன்னு சொல்லி வேலையை முடிச்சிருவோம். அப்ப இங்க சொல்லப்படுகிற ஒரு விஷயம் என்னன்னா, ஆதி நாட்கள் இந்த பழைய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வல்லமையாக தான் செயல்பட்டாரு. இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில அவர் தேவனுடைய வல்லமையாக தான் செயல்பட்டாரு. அவருக்குன்னு ஒரு தனி இடம் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு பல காரியங்கள் வல்லமை குறிச்சு பார்க்கும்போது அவர் தேவனுடைய வல்லமையாக தான் செயல்பட்டாருன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஆனா அதுக்கப்புறம் பின்னாடி வர காட்டுல ஒரு நபராக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். சித்தரிக்கப்படுறதுன்னா அதுதான் உண்மை, அப்படித்தான் அவர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, ஃபர்ஸ்ட் முன்பகுதியோ பின்பகுதியோ ஒட்டு மொத்தத்தையும் ஒன்னா சேர்த்தோம்னா அவர் ஒரு தனி நபர், அவர் ஒரு ஆவியானவர், ஒரு நபர் என்றே தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதால் அதன் முற்பகுதியும் அதே வகையில் என்ன செய்யப்படணும், புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பது மிகவும் கட்டாயமான திண்ணமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அடுத்து, வேதாகமத்தில் குறிப்பிட்ட ஒரு பகுதியையோ அல்லது அதில் குறிப்பாக ஒன்றோ அல்லது சில வசனங்களையோ தனித்து எடுத்துக்கொண்டு அந்த தனி சொற்கள் தாங்கக்கூடிய ஏதோ ஒரு விளக்கத்தை அதற்கு என்ன செய்ய முடியாது, அழித்து விடக்கூடாது. நீங்க நாளைக்கு வியாக்கியான இயல் பிரசங்க இயல் நீங்க படிப்பீங்க, நீங்க தியாலஜிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமா படிப்பீங்க. வியாக்கியான இயல், பிரசங்க இயல் அப்படிங்கிற பகுதிகளை நீங்க படிக்கும்போது தெரிஞ்சுக்குவீங்க. அப்ப அதோட பின்னணியை படிக்கணும். மேல் பகுதி என்ன சொல்லுது, கீழ்ப்பகுதி சொல்லுகிறது, யாருக்கு எப்படி எந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் யோசிச்சுதான் நம்ம தியானம் பண்ணி தான் அந்த வசனத்தை என்ன செய்ய எடுத்துக்கொள்ள முடியும். ஒரே ஒரு வசனத்தை பிடிச்சுக்கிட்டு ஒரு உபதேசத்தை புதுசா என்ன செஞ்சிடக்கூடாது, திணித்து விட கூடாது. அது வேதாகமமே வேதாகமத்தை விளக்கும் வகையில அது என்ன செய்யணும், அணுகப்பட வேண்டும். நம்ம கொடுக்கிற ஒரு விளக்கத்தை அதை என்ன செய்யணும், திணிக்க கூடாது. இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆள் என்று அழைப்பதன் அர்த்தம் என்ன, அவர் ஒரு தனி நபர் என்பது அர்த்தம் என்ன. ஒருவேளை நம்ம 3 தேவன்களை போதிக்கிறோமா, இல்ல, அவர் 3 தெய்வத்தை நம்ம என்ன செய்யல, போதிக்கல. நம்ம திரித்துவத்தை போதிக்கிறோம், திரித்துவ கோட்பாட்டை போதிக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவா இருக்கணும். அதை நம்ம இல்லைன்னா நம்ம பல தெய்வ கோட்பாடுகளை விடுவர்களா, இல்ல, நம்ம பல தெய்வ கோட்பாடு உறவுகள் அல்ல, நம்ம எல்லாரும் யாரு, திரித்துவவாதிகள். அப்ப சாராம்சத்தில் தேவன் ஒருவரே, அந்த சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சோம் தொடக்கத்திலேயே. நம்ம அந்த இறையியல் சபையினுடைய ஆதி காலத்துல இருந்த சபை பிதா சொன்னது போல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் தான் மூவரும் தனித்தனி நபர்கள் தான். ஆனா 3வரும் சாராம்சத்தில் ஒருவரே. சாராம்சம்னா சப்ஸ்டன்ஸ், அந்த சாராம்சத்துல ஒருவரே. அப்ப அந்த சாராம்சத்தில் ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறார். ஆனால் அவர் தம்மை 3 ஆட்களில் வெளிப்படுத்துகிறார். எனவே ஆள் என்ற சொல்லின் பொருள் சாராம்சத்தில் தனித்திருத்தல் என்று பொருள்பட முடியாது. அப்ப தேவன் தனி தேவன் இல்ல, ஒருவர் தான் தேவன், ஆனால் 3 தன்மையில தன்னை வெளிப்படுத்தினார். அப்ப தேவன் தன்மையில் ஒரே ஒரு சாராம்சம் மட்டுமே உள்ளது. அந்த நிறைவு 3 அங்கங்களிலே என்ன செஞ்சிச்சு, வெளிப்படுத்த 3 பார்ட்ஸ்ல என்ன செஞ்சாரு, வெளிப்படுத்தப்பட்டாரு. மேலும் மூவரும் இருப்பில் ஒன்றே. அடுத்து, இருப்பினும் வேத வாக்கியங்களில் அவர் பிதா, குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவியானவர் என்று 3 தனித்துவமான ஆளுமைகளில் தன்னை வெளிப்படுத்துகிறார்கள். சோ ஆள் என்ற சொல் தனித்துவத்தை குறிக்கிறதாக இங்கு நம்ம என்ன செய்யறோம்னா முன்வைக்கிறோம். அடுத்து, இந்த பாடத்தை குறித்து சொல்லக்கூடிய மற்றொரு தெளிவான கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையின் அனைத்து பகுதிகளிலும் தேவ ஆவியானவர் சமமான முக்கியத்துவத்துடன் இடம் பெற்று கொண்டிருக்கிறார். அப்ப வேதத்தின் முழுசா நம்ம எல்லாத்தையும் படிக்கிற எல்லா காரியத்திலையும் நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, குமாரன் பிதா குமாரன் இந்த காரியத்துல 2 பேருக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ அதற்கு சமமான முக்கியத்துவம் பரிசுத்த ஆவியானவருக்கும் கொடுக்கப்படுகிறது. அப்ப வேத புத்தகத்திலே அங்காங்கே குறிப்பிடப்பட்டுள்ள தேவ தூதர்களுடைய தோற்றங்கள், தேவ தரிசனங்கள் போல தேவ ஆவியானவர் தலையீடு எப்போதாவது ஒரு முறை நிகழ்கிற ஒரு நிகழ்வாகவோ அரிதான ஒரு நிகழ்வாகவோ அமைவாம அவர் எங்கும் நிறைந்தவராகவும் எங்கும் செயல்படுபவராகவும் சித்தரிக்கப்படுகிறார் அல்லது குறிப்பிடப்படுகிறார். அப்ப வேதாகமத்தில் இருந்து தேவனுடைய நாமத்தையும் போதனையும் நீக்குவது எத்தனை சாத்தியமற்ற காரியமோ அதே அளவுதான் தேவ ஆவியானவருடைய நாமத்தையும்
பனியையும் நீக்குவது சாத்தியமற்ற காரியம். கிட்டத்தட்ட புதிய ஏற்பாட்டுல மற்றும் பாத்தீங்கன்னா அவர் ஏறக்குறைய 300 முறை குறிப்பிடப்பட்டுள்ளார். புதிய ஏற்பாடுல மட்டும் பரிசுத்த ஆவியானவர் என்ற அந்த பெயர் அல்லது ஆவியானவர் அல்லது பரிசுத்த ஆவியானவர் செயல்பாடுகளை குறித்து 300 முறைக்கும் மேலாக குறிப்பிடப்பட்டுள்ளார். அப்ப தேவ ஆவியானவர் எத்தனை முறை குறிப்பிடப்பட்டுள்ளார் என்பது அவருடைய நபருக்கும் பணிக்கும் எத்தனை முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது என்பது மட்டுமல்லாமல் தேவனுடைய மக்களுடனான அவருடைய பன்முகப்பட்ட மற்றும் சுவாரஸ்யமான உறவுகள், அவருடைய வரங்கள் முக்கியத்துவம், மேலும் ஆவிக்குரிய மற்றும் நித்திய வாழ்வுக்காக விசுவாசிகளையும் திருச்சபைகளையும் அவர் முழுமையாக என்ன செய்யறார்? அவர்கள் முழுமையாக பரிசுத்த ஆவியானை சார்ந்திருத்தல் ஆகியவையே பரிசுத்த ஆவியானை குறித்த போதனை சுவிசேஷத்திற்கு முற்றிலும் அடிப்படை ஒன்றாக அமைகிறது. அப்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த 300 முறைன்னு சொன்னது அவர் முக்கியத்துவத்தை மட்டும் குறிக்கல. அவர் இல்லாம நம்மளால எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது, ரட்சிப்பை அடைய முடியாது. இயேசுவை கிறிஸ்து என்றால் என்று நம்மளால் ஒப்புக்கொள்ள முடியாது. அவருக்கு நாம் ஒரு நபர் இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை செய்யணும்னாவே பரிசுத்த ஆவியானவர் ஒரு இருதயத்திலே ஏவி அவருடைய இருதயத்தை பண்படுத்தினால் மாத்திரம்தான் இயேசுவை கிறிஸ்து என்று என்ன செய்ய முடியும்? அறிக்கை செய்ய முடியும். அதுதான் இங்கேயும் சொல்லப்படுகிற முக்கியமான விஷயம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர் என்றால் ஒரு நபருக்கு என்று சில தனிப்பட்ட தன்மைகள் இருக்கணும். இந்த நேச்சர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், அவருடைய ஆளுமைக்கான தனிப்பட்ட பண்புகள் இருக்கணும். அது இந்த தனித்துவமான அம்சங்களுக்கான ஆதாரங்களை பிரித்து அவருக்கு அறிவை சாற்றுகிற வேத வசனம். அதாவது இங்க நம்ம படிக்க போற அடுத்து இந்த விஷயத்தை பரிசுத்த ஆவியானவருடைய நபர் தன்மையில அவர் ஒரு நபர் என்றால் அவருக்கு சில தனிப்பட்ட பண்புகள் இருக்கணும். அந்த தனிப்பட்ட பண்புகளை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். இந்த தனிப்பட்ட பண்பை இந்த தனித்தனியான அம்சங்களாக ஆதாரங்களாக பிரித்து அவருக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா படிக்க போறோம். சோ அவருக்கு அறிவை சாற்றுகிற வேத பகுதியை தனியாகவும், அவருக்கு சித்தத்தை சாற்றுகிற பகுதியை தனியாகவும், அவருடைய தனித்துவமான இருப்பை நிரூபிக்கும் பகுதிகளை தனியாகவும் மேற்கோள் காட்டுவது அல்லது அறிவுறுத்துவதோ அவசியம் அல்லாது. அதாவது என்ன சொல்ல வரோம், அப்ப என்ன பாதத்தை நம்ம போதிக்க இருக்கிறோம், என்ன விஷயத்த பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு நபர் என்றால் எப்படின்னா, ஒரு நபர் என்றால் அந்த நபருக்குன்னு தனிப்பட்ட பண்புகள் இருக்கணுமா? என்னென்ன பண்பு இருக்கணும்? 1 அறிவுத்திறன், 2வது உணர்வு திறன் என்ற உணர்ச்சி இருக்கணும், 3வது விருப்பத்திறன், அது சுய சித்தம் அல்லது சித்தம் இருக்கணும், 4வது தனித்துவமான இருப்பு. திரும்ப சொல்ற பாருங்க, அறிவுத்திறன், உணர்வு திறன் என்ற உணர்ச்சி, விருப்பத்திறன் என்ற சித்தம், தனித்துவமான இருப்பு. இந்த 4 விஷயங்களும் இருந்தால்தான் அவர் ஒரு நபர் என்று ஒப்புக்கொள்ள முடியும். அப்ப இந்த தனித்தனி அம்சங்களுக்கான ஆதாரங்களை அவருக்கு தனித்தனியா எடுத்து காமிச்சு அந்த விஷயத்த அவரது ஒரு நபர் என்பதை வெளிப்படுத்தணும், தனித்தனியா அவருக்கு எடுத்து காமிக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இல்லை. ஏன்னா இது எல்லாமே மேக்சிமம் ஒரே ஒரு வேத பகுதி, ஏதாவது ஒரு பகுதி எடுத்தோம்னாவே அந்த ஒரு வேத பகுதியிலேயே எல்லா விஷயமும் என்ன செய்யப்பட்டோம்? உள்ள கொண்டு வரப்பட்டுவிடும். அல்லேலூயா. அப்ப இங்க சொல்லப்படுகிற முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற அனைத்தும் எல்லா விஷயமும் ஏற்கனவே அந்த 4 விஷயமும் திரும்ப அந்த 4 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அறிவுத்திறன், உணர்வு திறன், விருப்பத்திறன், தனித்துவமான இருப்பு. இது அனைத்து விஷயமும் எல்லாமே ஒரே வசன பகுதியவே நம்மளால என்ன செய்ய முடியும்? எடுத்து காண்பித்து விட முடியும். அப்ப ஆளுமையினுடைய இந்த 4 அத்தியாவசிய பண்புகளான தனிப்பட்ட குணாதிசயங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன செய்யப்படுகிறது? கூறப்படுகின்றன. இவற்றை ஒரு உயிரற்ற பொருளுக்கோ அல்லது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் அல்லது வல்லமைக்கோ அல்லது வெளிப்பாடுக்கோ இது என்ன செய்ய முடியாது, அல்லது அருவமான கொள்கைக்கோ அருவமா இருக்கிற ஒரு விஷயத்துக்கோ என்ன செய்ய முடியாதுன்னா சொல்லுவது ரொம்ப இயலாத காரியம். ஏன்னா அது ஒரு நபருக்கு சொல்ல முடியும். அப்ப ஒரு வல்லமையோ ஒரு ஆற்றல்னா அது தன்னை அனுப்பினருடைய விஷயத்தை மட்டும் தான் செய்யும். அது தானா எதையும் என்ன செய்யாது? சுயமா சிந்திக்காது. ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொன்னா, ஒரு அம்பை எய்கிறோம்னா அந்த அம்பு எதற்கு நேராக குறிவைத்து எய்யப்படுகிறதோ அந்த இலக்கை நோக்கி தான் புறப்படுவே தவிர தன் இஷ்டத்துக்கு என்ன செய்யாது? புறப்பட்டு போகாது. தன் இஷ்டத்துக்கு தன் இலக்கை நியமித்துக் கொள்ளாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் அப்படி கிடையாது. அவர் ஒரு நபர் என்பதனால் அவருக்கு
அவருக்கு அறிவுத்திறன் உண்டு, உணர்ச்சி உண்டு, சித்தம் உண்டு, தனித்துவமான இருப்பு உண்டு என்பதை இங்க விளக்குகிறோம். அப்ப இந்த அறிவுத்திறனை குறித்து நம்ம இங்க பார்க்கும் பொழுது ஒரு வசனத்தை எடுத்து படிச்சு பார்த்தோம்னா ரோமர் 8:27 நீங்க எடுத்து அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆவியானவருக்கு சிந்தை இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆவியானவருக்கு என்ன இருக்கிறது? சிந்தை என்ற ஒரு வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து 1 கொரிந்தியர் 2:11 வசனத்துல 1 கொரிந்தியர் 2 11 வசனத்துல தேவனுக்கு உரியவைகளை தேவனுடைய ஆவியை தவிர ஒருவனும் அறியான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சோ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவருக்கு தனித்துவமான மனம் அல்லது அறிவுத்திறன் உள்ளது என்பதை இப்பகுதி சுட்டி காட்டுகிறது. அப்ப அறிவுத்திறன் என்ன, மனம்னா என்ன அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அவருக்கு தேவனுடைய காரியத்தை அறிந்து கொள்ளுகிற தனித்துவமான ஒரு அறிவு திறன் இருக்கிறது. மனுஷனுக்குரியவைகளை மனித ஆவி எப்படி அறிந்து கொள்ளுகிறதோ அதே போல தேவனுக்குரியவைகளை, தேவனுக்குரிய காரியங்களை தேவனுடைய ஆவி என்ன செய்கிறது? அறிந்திருக்கிறது. அப்ப ஒரு மனுஷனுடைய முகத்தை பார்த்து, ஒரு மனுஷனுடைய செயல்பாடுகளை பார்த்து அவனுடைய காரியங்களை நம்ம எப்படி அறிந்து கொள்கிறோமோ, அந்த அறிவு எப்படி நமக்கு இருக்கிறதோ அப்படியே பரிசுத்த ஆவியானவருக்கும் தேவனுடைய இருதயத்தில் உள்ளவைகளை ஆராயக்கூடிய ஒரு அறிவு திறன் இருக்கிறது. அவருக்கு ஒரு தனித்துவமான மனம் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. அடுத்து உணர்வு திறன், அதாவது உணர்ச்சிகள் அல்லது உணர்வு திறன் இருக்கிறது. அடுத்து இங்க சொல்லப்படுகிறது பாருங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு உரித்தாக்கப்படுகிற இந்த உணர்ச்சி மற்றும் உணர்வு திறன் என்பது உதாரணமாக ஏசாயா 63:10 சொல்லப்படுகிறது. அவர் வருத்தம் அடைகிறதாக சொல்லப்படுகிறது. அவர் வெக்ஸ் ஆயிட்டாரு. அடுத்து எபேசியர் 4:30 வசனத்தை சொல்லப்படுகிறது. அவர் துக்கப்படுகிறது. அப்ப என்ன படுகிறார்? துக்கப்படுதல் என்று குறிப்பிடப்படுகிறது. அப்ப இன்னும் மேலும் ரோமர் 15:32 சொல்கிறது, ஆவியானவர் அன்பு செலுத்துகிறார் என்றும் ஆவியானவருக்கு அன்பு உண்டு என்றும் கூறப்படுகிறது. அப்ப ஆகையால் அவருக்கு என்ன இருக்கு? அன்பு என்பது ஆவியானவர் கனிகளில் ஒன்றாகவும் இருக்கிறது. அப்ப மேல நம்ம சொன்ன பாருங்க, ஃபர்ஸ்ட் சொன்னோம் ஏசாயா 63:10 அவர் வருத்தம் அடைஞ்சாரு. எபேசியர் 4:30 அவர் துக்கம் அடைஞ்சாரு. ரோமர் 15:32 அவர் அன்பு கூர்ந்தார். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு தனித்துவமான உணர்வுகள், உணர்ச்சிகள் அல்லது உணர்திறன்கள் இருக்கிறது. அடுத்து சுய விருப்பம் அல்லது சித்தம். அப்ப பரிசுத்த ஆவியாருக்கு உரித்தாக்கப்படுகிற இந்த சுய விருப்பம் மற்றும் சித்தம் அல்லது சித்தம் என்ன அப்படின்னா 1 கொரிந்தியர் 12:11 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வரங்களை குறித்து பேசும் பொழுது இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தம் சித்தத்தின்படியே, என்னத்தின்படியே? சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் என்று கூறப்பட்டது. அப்ப அடுத்து யோவான் 16:13-14 இந்த வசனத்துல என்ன பட்டிருக்கு அப்படின்னா பரிசுத்த ஆவியை குறித்து அவர் செய்வார். நீங்க தமிழ்ல மொட்டையா இருக்கு, இங்கிலீஷ்ல அழகா கிட்டத்தட்ட 8 முறை இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. he shall or he will அப்படிங்கிற இந்த வார்த்தை 8 முறை இந்த 2 வசனத்துல மட்டும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப அவருக்குன்னு ஒரு மனம் இருக்கிறது, அவருக்குன்னு ஒரு சித்தம் இருக்கிறது என்பதை, சுய நிர்ணயத்தின் அடிப்படை அவருக்கு இருக்கிறது என்பதையோ, அது ஒரு தனிநபருக்கே உரியது, நோக்கமானதுமான செயலாக குறிக்கப்படுகிறது என்பதை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அவருக்கு என்ன இருக்கு? சுய விருப்பம் அல்லது சித்தம் உள்ளது. அடுத்து 4வது தனித்துவமான இருப்பு. அந்த இதையும் நம்ம 1 கொரிந்தியர் 2:10-12 வசனம் நீங்க அப்புறமா எடுத்து வாசிச்சு பாருங்க. ஆவியானவர் அறிகிறவர் என்றும் சித்தம் கொள்கிறவர் என்றும் செயல்படுகிறவர் என்றும் கூறப்படுகிறது. அவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் கூட ஆராய்கிறார் அல்லது அறிகிறார் என்றும் தேவனுடைய ஆவியை தவிர தேவனுக்குரியவைகளை ஒருவனும் அறியான் என்றும் இங்க சொல்லப்படுகிறது. அடுத்து பாருங்க, இதே பகுதிகளில 1 கொரிந்தியர் 12:11 வசனத்துல, அதாவது அவருடைய தனித்துவமான இருப்பை காண்பிக்கிறதுக்கு எதை வெளிப்படுத்துகிறதுனா தேவனை குறித்ததான புரிதலை வெளிப்படுத்துகிறவர் அவர் தான். அப்ப அவருக்கு அவர் இருந்தாதான் அவர் என்ன செய்ய முடியும்? தெரிஞ்சுக்க முடியும். அப்ப அவருக்கு என்ன செய்ய, தன்னுடைய இருப்பை நம்ம புரிஞ்சுக்கொள்றோம்னா அப்ப என்ன அர்த்தம்? நம்மளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அப்படிங்கிற அவருடைய இருப்பை நம்ம என்ன செய்யறோம்? அறிந்து கொள்கிறோம்.
அடுத்து அவர் பிரயோஜனத்திற்காக அவரவர் பிரயோஜனத்திற்காக ஒவ்வொருவனுக்கும் தனித்தனியே பகிர்ந்தளிக்கிறார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 12:11 வரங்களை குறித்து படிக்கும் போது படிப்போம். அப்ப தனித்தனியே பகிர்ந்தளிக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தனித்தனியே பகிர்ந்தளிக்கிறார். அப்ப ஒரு செயல்படுபவராக அவர் திகழ்வதால் ஒரு ஏஜென்ட் மாதிரி நம்மளுக்குள்ள அவர் என்ன செய்யறார்? செயல்படுகிறார். ஒருவரின் செயல்பாடுகள் எவரை சென்றடைகின்றனவோ அந்த இலக்காக அவர் அமைவதிலும் அவருடைய தனித்துவமான இருப்பு உட்படுத்தப்படுகிறார். அதாவது ஒருத்தருக்கு இவ்வளவு தான் கொடுக்கணும், ஒருத்தர் இவ்வளவு தான் இதை உபயோகிக்கிறாங்க. அதாவது 5 தாலந்து உள்ளவன், 2 தாலந்து உள்ளவன், 1 தாலந்து உள்ளவன். அப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அளவுல பகிர்ந்து கொடுக்கப்படுது. அப்ப என்ன? அவனவன் பிரயோஜனத்திற்காக. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஆவியானவர் ஒருவர் தான், ஆனா ஒவ்வொருவருக்குள்ளையும் தனித்தனி விதமாக செயல்படுகிறார். ஒவ்வொரு அழைப்பு 5 அழைப்புகள் 5 விதமான அழைப்புகளை உடைய ஊழியர்களுக்குள்ளும் ஒரே ஆவியானவர் தான் இருக்கிறார். ஆனால் தன்னுடைய செயல்பாடுகளிலே 5 ஊழியக்காரங்க இருக்கிறாங்கன்னா 5 பேருக்குள்ளேயும் ஒரே ஆவியானவர் தான் இருக்கிறாரு. ஆனா 5 பேருக்குள்ளேயும் தன்னுடைய தனித்துவமான, இவருக்கு ஒரு மாதிரி வெளிப்பாடு, மற்றொருவருக்கு இன்னொரு மாதிரி வெளிப்படுகிறார், மற்றொரு நபருக்கு வேறு விதமாக வெளிப்பாடு. அப்ப ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான ஒரு இருப்பை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். அப்ப இதே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், கிறிஸ்துவனுடைய இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்தானத்திற்கு பிறகு அவர் மீதும், அடுத்து பெந்தேகோஸ்தே நாளிலே அப்போஸ்தலர்கள் மீதும் பரிசுத்த ஆவியார் இறங்கி வந்த போது வெளிப்பட்ட அவரது தனித்துவமான தோற்றங்கள் அவரது தனித்துவமான இருப்பை என்ன செய்து கட்டாயப்படுத்தி உறுதிப்படுத்துகிறது. அடுத்து பாருங்க, பழைய ஏற்பாட்டுல எரிகிற முச்செடி, சீனாய் மலையில் தோன்றிய நெருப்பு தூண், மேகம், வனாந்தரத்தின் வழியாக இஸ்ரவேலில் நடத்தி வந்த தூண், ஆசரிப்பு கூடாரத்திலும் ஆலயத்திலே குடிக்கொண்டிருந்த தேவனுடைய மகிமையிலும் பரிசுத்த ஆவியார் என்ன செஞ்சார்? வெளிப்பட்டு தேவனுடைய ஏதேனும் ஒரு பண்போ அல்லது வெறும் செயலாற்றலோ அல்லாமல் தேவன் தானே அங்கே என்ன செஞ்சார்? வெளிப்பட்டார் என்பதாக விளக்க முற்படுகிறது வேதம் நமக்கு. அப்ப ஆளுமையின் அனைத்து கூறுகளான, அதாவது அறிவு, சித்தம், தனித்துவமான இருப்பு, அப்ப எல்லாத்தையும் பாருங்க, அறிவு, சித்தம், தனித்துவமான இருப்பு, இவைகள் எல்லாமே ஆவியானவர் நம்மோடு கொண்டுள்ள உறவு குறித்தும் நாம் அவரோடு கொண்டுள்ள உறவு குறித்தும் வெளிப்படுத்தப்பட்டுள்ள அனைத்திலும் உட்படுத்தப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் அக்கூறுகள் அனைத்தும் அவருக்கே தனித்துவமாக உரித்தாக்கப்படுகிறது. அப்ப இதை தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவருக்கு என்ன இருக்கு? 4 விஷயத்த சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? அந்த 4 விஷயம் மறந்துடவே கூடாது. 1 அறிவுத்திறன், மனம். 2வது உணர்வு திறன். 4வது விருப்பத்திறன், அதாவது சித்தம். 4வது தனித்துவமான இருப்பு. திரும்பவும் சொல்றேன், என் கூட சேர்ந்து கட்டாயமா சொல்லுங்க. ஏன்னா நம்ம திரும்ப ஒரு தடவை உச்சரிக்கும் பொழுதுதான் நம்ம திரும்ப சொல்லும் போது நம்ம சிந்தைக்குள்ள அது ஆழ பதிவு. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. அறிவுத்திறன், உணர்திறன் என்ற உணர்ச்சி, விருப்பத்திறன் என்ற சித்தம், தனித்துவமான இருப்பு. இந்த 4 விஷயமும் இருந்தாதான் ஒரு நபர் அந்த இடத்துல இருக்க முடியும், ஒரு நபராக அங்கீகரிக்கப்படுவார். அது போல பரிசுத்த ஆவியாரிடத்திலும் இந்த 4 தனித்துவமான அந்த சிறப்பு பண்புகள் அவரிடத்துல இருக்கிறபடியினால் அவர் யார்தான்? ஒரு தனி நபர் என்பதை இதன் மூலமாக நம்ம என்ன செய்யணும்? விளங்கி கொள்ள வேண்டும். அப்ப இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இன்றைய வகுப்புல என்னென்ன பார்த்தோம்? நியூமட்டாலஜி, பரிசுத்த ஆவியல் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கட்டும், பரிசுத்த ஆவியல் அப்படின்னா திருத்துவத்தினுடைய 3வது நபராகிய பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான ஒரு இறையியல் ஆய்வு தான் பரிசுத்த ஆவியல். அடுத்து இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான மூல வார்த்தைகள்ல எந்தெந்த வார்த்தைகள் உபயோகிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். 1 எபிரேயத்திலே ரூவா என்ற வார்த்தையும் கிரேக்கத்திலே நியூமா என்ற வார்த்தையும் உபயோகிக்கப்படுத்தப்பட்டது. இந்த 2 வார்த்தைக்கும் அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்? மூச்சு, காற்று, ஆவி என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த பரிசுத்த ஆவியானுக்கு ஏன் பரிசுத்த ஆவி என்ற பெயர் கொடுக்கப்பட்டது? அப்ப பிதாவுக்கும் குமாரனுக்கும் எந்த உறவு இருந்ததோ அதே உறவை மீண்டும் நிலைநாட்டுவதற்காக பரிசுத்த ஆவி அல்லது ஆவி என்ற பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டதாக நம்ம என்ன செய்யறோம்னா பார்த்தோம். அடுத்து பரிசுத்த ஆவியல்ல அடுத்த பகுதியாக நம்ம என்ன பார்த்தோம்? பரிசுத்த ஆவியானவருடைய உபதேசத்தை குறித்த கோட்பாட்டினுடைய வரலாறை பார்த்தோம். அப்ப பலவிதமான கருத்துக்கள் நிரவிய நிலையில அப்ப நம்ம என்ன பார்த்தோம்? கிட்டத்தட்ட கான்ஸ்டாண்டனுடைய
விசுவாச பிரமாணம், அந்த கவுன்சில்ல அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அவர்கள் என்ன செஞ்சாங்க, பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். அப்புறம் அதனேசியசுடைய விசுவாச கோட்பாடை குறித்து பார்த்தோம். அல்ல, பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன், அவர் வல்லமை உள்ளவர், அவர் தேவனுக்கும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் நிகரானவர், அவர் படைக்கப்பட்டவர் அல்ல, அவரே சிருஷ்டிகர்த்தா, அவரும் சிருஷ்டிகர்த்தா என்பதை குறித்து அவர் சொன்னாரு. அது கத்தோலிக்கத்தினுடைய சாராம்சத்தை பொருந்து இருந்தாலும் அனைத்து திருச்சபையினாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு இதுவரைக்கும் நம்ம என்ன செய்யறோம், விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாச பிரமாணத்தை தான் இன்றும் பெந்தேகோஸ்தே திருச்சபைகளாக இருக்கட்டும், உலகினுடைய கிட்டத்தட்ட திருத்துவத்தினுடைய உபதேசத்தை பின்பற்றுகிற அனைத்து திருச்சபைகளும் இன்று வரைக்கும் அதை என்ன செய்கிறது, ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. அடுத்து பரிசுத்த ஆவியானுடைய நபர் தன்மையை குறித்து பார்த்தோம். பரிசுத்த ஆவியானுடைய நபர் தன்மையை குறித்து பார்க்கும் பொழுது நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டது, ஃபர்ஸ்ட் அவர் ஒரு நபர் என்றால் 4 விஷயங்கள் இருக்க வேண்டும். ஒன்று அறிவுத்திறன், உணர்வு திறன், மூன்றாவது விருப்பத்திறன், தனித்துவமான இருப்பு. இப்ப சொல்லுங்க என் கூட சேர்ந்து, அறிவுத்திறன், உணர்வு திறன் என்ற உணர்ச்சி, விருப்பத்திறன் என்ற சித்தம், 4வது தனித்துவமான இருப்பு. இந்த 4 அத்தியாவசியமான பண்புகள், தனிப்பட்ட குணாதிசயங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்கிறது. இதை நம்ம விளக்கறதுக்கு தனித்தனி வசனங்களை அல்ல, ஒரு வசனத்தை எடுத்தோம்னாவே அந்த ஒரே வசனத்துல எல்லாத்தையும் என்ன செய்ய முடியும், படிக்க முடியும். நீங்க வீட்டுல இருந்து கவனிக்கிறவங்க கட்டாயமாக இந்த வேத பகுதி எடுத்து மெனக்கெட்டு படிச்சு பாருங்க. ஒரே வசனத்துல எல்லாத்தையும் விளக்கிவிட முடியும், நம்மளால புரிந்து கொள்ள முடியும் என்பதை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு இந்த வகுப்புல நம்ம தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான இந்த வகுப்பை நீங்க மறந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான புரிதல் நமக்குள்ள வந்தாதான் நம்மளால தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். தேவனுடையவைகளை, தேவனுடைய ஆவியை இல்லாமல் வேறு எவராலும் அறிந்து கொள்ள முடியாது. அப்ப தேவனுடைய ஆழங்களை அறிந்து கொள்ளணும், தேவனுடைய தெய்வீகத்துவத்தினுடைய மேன்மையை உங்க சரீரத்துல நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புற ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு ஊழியர்களும், ஒவ்வொரு இறையியல் மாணவர்களும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஒரு ஊழியம், பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஒரு விசுவாசியின் வாழ்க்கை, ஒரு சிஷ்யனுடைய வாழ்க்கை கட்டாயமாக ஒரு நாளும் வெற்றிகரமாக இறுதியிலே முடியும் என்பது கேள்விக்குரிய ஒரு கேள்வியாக மாறிவிடும், கேள்விக்குரிய ஒரு முடிவாக மாறிவிடும். அப்ப இன்னைக்கு நீங்களாக இருக்கலாம், நானாக இருக்கலாம், அது யாராக இருந்தாலும் தேவ சமூகத்திலே பரிசுத்த ஆவியானை குறித்த புரிதல் உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே அளவுக்கு உங்க ஊழியத்தினுடைய கண்ணோட்டங்கள், ஊழியத்தினுடைய செயல்பாடுகள், செயல்திறன்கள் எல்லாம் மாறிவிடும். ஏன்னா ஒட்டுமொத்த கிறிஸ்தவ ஊழியத்தினுடைய செயல்திறன், ஒர்க்கிங் கேப்பபிலிட்டி அல்லது ஒர்க்கிங் செயல் மூலதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் அவர்தான். யாரு? பரிசுத்த ஆவியானவர் தான் ஒர்க்கிங் கேபிட்டல், அவர்தான் செயல் மூலதனமாக இருக்கிறார். அப்ப இன்னைக்கு நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் இல்லாமல், பரிசுத்த ஆவியானுடைய வெளிச்சம் இல்லாமல் வேதத்தை புரிந்து கொள்ள முடியாது, தேவனை புரிந்து கொள்ள முடியாது, கிறிஸ்துவை புரிந்து கொள்ள முடியாது. கிறிஸ்து நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களையும் தீர்மானங்களையும் புரிந்து கொள்ள முடியாது. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இவரை நீங்க எந்த அளவுக்கு புரிந்து கொள்ள போக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்களால் ஊழியத்தில் வல்லமையாக செயல்பட முடியும். சரி, இறுதியாக நம்ம கண்களை மூடி தேவ சமூகத்திலே ஒரு சின்ன ஜெபத்தோட இந்த வகுப்பை முடிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி என்னோட சேர்ந்து ஜெபிக்கலாமா? வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எல்லாமல்ல தந்தையே, உமது குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் பரிசுத்த ஆவியானுடைய பிரசனத்துல இந்த மட்டும் எங்களை நடத்துற இந்த வகுப்புக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான இந்த வெளிப்பாட்டு பகுதிகளிலே, இந்த இறையியல் கல்வியின் பகுதிகளிலே நாங்கள் கற்றுக்கொண்ட அந்த உபதேசத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே அப்பா, இன்னும் உம்மை குறித்ததான புரிதல், தெய்வீக தேவனை குறித்ததான புரிதல் எங்களுக்குள்ள அளவுக்கு அதிகமான அந்த ஆழ்திறன்ல அது ஆழ பதிய தகப்ப எங்களுக்கு உதவி செய்வீராக. உங்க தெய்வீக சமூகம் எங்களோடு இருக்கட்டும், எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.